ஆமென். ஹல்லேலூயா. எல்லோருமா உற்சாகமாக கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் சங்கீதம் 119 104 வசனத்தை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய்வழிகளையும் வெறுக்கிறேன். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். கட்டளைகள் இரண்டு விதமான கட்டளைகள். ஒன்று வாயின் வார்த்தையினால் கொடுக்கப்பட்ட கட்டளைகள், வாயின் வார்த்தையினாலே கொடுக்கப்படுகிற கட்டளைகள். இரண்டு கற்பலகையினால் உண்டான கட்டளைகள். வார்த்தையினால் உண்டான கட்டளை எங்கே இருக்கு என்று சொன்னால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர், நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். வாயினாலே கொடுக்கப்பட்ட கட்டளை. இரண்டாவதாக மோசேயினுடைய கருத்திலே கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகள் அடங்கிய கற்பலகையினாலான கட்டளைகள். இந்த 10 கற்பனைகள் அடங்கிய கற்பலகையினாலான கட்டளை வருவதற்கு முன்னதாகவே தேவனாகிய கர்த்தர் ஆதாமை பார்த்து சொல்லுகிறார், நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். மீண்டுமாக சங்கீதம் 119 104 படி அவருடைய கட்டளைகளால் நாம் உணர்வடைய வேண்டும். அவருடைய கட்டளைகளால் என்ன செய்ய வேண்டும்? உணர்வடைய வேண்டும். உணர்ச்சி வசப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய கட்டளைகள் நமக்கு கடந்து வருகிறது. வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம், ஞாயிற்றுக்கிழமை சபை கூடும்போதெல்லாம் சில கட்டளைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாம் உணர்வடைய வேணும். அப்பொழுதுதான் நாம் மெய் வழியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். 119ஆம் சங்கீதத்தில் 104வது வசனத்தின் முதல் வாக்கியம், உமது கட்டளைகளால் என்ன ஆனேன்? உணர்வடைந்தேன். உணர்வடைந்தேன் என்று சொன்னால் ஐ அண்டர்ஸ்டாண்ட் என்று ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. சில பேர் உணர்ச்சி வசப்படுவார்கள், அது அந்த நேரத்தோடு அடங்கி போகும். உணர்வடைந்தால் அது நீண்ட நாட்களுக்கு நமக்குள்ளாக தங்கியிருந்து பலன் கொடுக்கும். ஆகவே உணர்வடைந்தேன் என்று சொன்னால் நான் புரிந்து கொண்டேன், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கமாண்ட்மெண்ட்ஸ். ஆனால் உணர்ச்சி வசப்படு என்று சொன்னால் அதற்கு ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது எமோஷன். நம்ம எமோஷனாக பேசுகிறாரு, அந்த நேரத்தோடு சரி, இல்லைன்னா ஃபீல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்கும் பொழுது அதை கேட்டுக்கொண்டிருக்க விசுவாசிகளுக்கு ஒரு எமோஷன் வரும். அந்த எமோஷனில் அப்படியே ஒப்பு கொடுப்பாங்க. நான் அதை செய்வேன், இதை செய்வேன், அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் என்று அவர்கள் நினைச்சுவார்கள். ரொம்ப எமோஷனலாக ஒப்பு கொடுப்பார்கள். அப்படியாக சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். சில கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் அதை உணர்ந்து புரிந்து இதிலே நாம் நிலைத்திருக்க முடியுமா? இது எது நமக்கு சாத்தியம், எது நமக்கு சாத்தியமில்லை? இப்பொழுது ஒரு பிரசங்கியார் பொருளாதாரத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். பிரசங்கிக்கும் போது விசுவாசிகளுடைய இருதயத்தில் ஒரு எமோஷனலாக, நான் உங்களுக்கு இதை ஒரு பொருத்தனையாக ஏறெடுக்கேன்னு சொல்லுவார். கூட்டத்தின் முடிவிலே 2 மணி நேரம் கழித்து இதை நான் ஏன் சொன்னேன் என்று யோசிப்பா. இதை எமோஷனல் டெடிகேஷன். ஆகவே உணர்வடைய வேணும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய்வழிகளையும் வெறுக்கிறேன். அதே 119வது சங்கீதத்தின் 30வது வசனம், மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன்,
உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். மெய் வழிகளை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய கட்டளைகளிலே எதெல்லாம் நியாயமாக உங்களுக்கு தென்படுகிறதோ அவைகளையெல்லாம் உங்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்தி பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே இயேசு சொல்லுகிறார், முடிவறியந்த நிலைத்திருப்பவன் என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். அப்ப நிலைத்திருத்தல், அவருக்கு முன்பாக நாம் நிறுத்துதல், நம்மை நாமே சோதித்து பார்த்தல். ஆகவே உணர்ச்சி வசப்பட்டு இசை முழக்கங்கள், பாடல்கள், சோத்திரங்கள், துதிகள் என்று வரும்பொழுது உணர்ச்சி வசப்படுவார்கள். சில பிரசங்கிமார்கள் ஒரு சோகமான கதையை சொன்னால் கண்ணீர் வடித்து உணர்ச்சி வசப்படுவார்கள். கண்ணீர் வடிப்பதைக் கண்டு உணர்ச்சி வசப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். சங்கீதம் 119 104 வாக்கியம், உமது கட்டளைகளால் நான் என்ன செய்தேன்? உணர்வடைந்தேன். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 4வது வசனம், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். கர்த்தர் என்ன செய்கிறார்? எலியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ கேரித் ஆற்றண்டையிலே போய் தங்கியிரு, அங்கே உனக்கு காகங்கள் உனக்கு ஆகாரத்தை கொண்டு வரும், அந்த நதியின் நீரை நீ குடிப்பாய், அங்கே தங்கியிருப்பாய் என்று சொன்னார். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். காகங்கள் அவருடைய கட்டளைகளை கேட்டு உணர்வடைந்தது. காகங்கள் அவருடைய கட்டளைகளை கேட்டு உணர்வடைந்தது. அவர் இட்ட கட்டளையின்படியே அவைகள் தங்கள் பணியை செய்து முடித்தது. யோனா 2வது அதிகாரத்தின் 10வது வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். ஆதாமுக்கு கட்டளையிட்ட கர்த்தர் காகங்களுக்கு கட்டளையிட்டார், மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் தேவனிட்ட கட்டளையை உணர்ந்து தன்னுடைய கடமையை செய்து முடித்தது. சங்கீதம் 119 104 வசனத்தின்படி நாம் எல்லோரும் இன்றைக்கு என்ன சொல்ல வேணும்? உமது கட்டளைகளால் நான் உணர்வடைந்தேன். உணர்ச்சி வசப்படவில்லை. உணர்வு என்று சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட், ஐ அண்டர்ஸ்டாண்ட் த கமாண்ட்மெண்ட்ஸ். நான் எந்த நிலையில் இருக்கிறேன்? யோனா 4வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் தேவனாய் கர்த்தர் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். ஆதாமுக்கு கட்டளையிட்டார், காகங்களுக்கு கட்டளையிட்டார், மீனுக்கு கட்டளையிட்டார், ஒரு பூச்சிக்கு இப்போ கட்டளையிடுகிறார். அந்த பூச்சி தன்னுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு உணர்வடைந்து தேவனாகிய கர்த்தரிட்ட கட்டளையின்படியாய் தன்னுடைய கடமை செய்து முடித்தது. யோனா 4வது அதிகாரத்தின் 8வது வசனம், தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். தேவனாய் கர்த்தர் இப்போது காற்றுக்கு கட்டளையிடுகிறார். மார்க்கு 4வது அதிகாரம் 39வது வசனத்தில் இயேசு காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, அமைதியாயிரு, அமைதலாயிரு என்றார். அது அப்படியே ஆயிற்று. காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிட்டார். மார்க்கு 4வது அதிகாரம் 39வது வசனத்தில். லூக்கா 4வது அதிகாரம் 39வது வசனம், இயேசு பேதுருவின் மாமி ஜுரமாக இருக்கையிலே ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார் என்றால், இந்த கட்டளைகளெல்லாம் வாயின் வார்த்தையினால் உண்டான கட்டளைகள். இந்த கட்டளைகளினாலே காகங்கள் உணர்வடைந்தது, மீன் உணர்வடைந்தது, ஒரு சிறிய பூச்சி உணர்வடைந்தது. காற்று அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கடமையை செய்து முடித்தது. ஜுரம் நீங்கி போனது. காற்றும் கடல் அலையும்
அமைதியானது. இவைகளெல்லாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தது, உணர்வடைந்தது. நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு இடம் என்ன என்று கேட்டால், இந்த ஜுரம் ஒரு பாக்டீரியா, ஒரு செல், ஒரு வைரஸ். தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்ட போது அவைகள் அதற்கு உணர்வடைந்து கீழ்ப்படிந்தது. காற்றும் கடலும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அமைதியாயிற்று. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் உணர வேண்டிய இடம் என்ன என்று கேட்டால், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய செல்கள், வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், ஃபங்கஸ் எல்லாமே அவர் கட்டளையிடுவாரேயானால் அது உணர்வடைந்து கீழ்ப்படியக்கூடிய ஆற்றல் உள்ளது. இந்த காற்றும் இந்த கடலும் அலையும் அவருடைய கட்டளைக்கு உணர்வடைந்து கீழ்ப்படியக்கூடிய ஆற்றல் உள்ளது. ஜுரம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. காற்றும் கடல் அலையும் அந்த கொந்தளிப்பும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. அப்படியே அந்த கீழ்காற்று, உஷ்ணமான அனல் காற்று உண்டாகிறது. அவர் கட்டளையிடும் போது குளிர்ந்த காற்றை கட்டளையிடவில்லை. இயேசு கட்டளையிடும் போது, பிதாவாகிய தேவன் கட்டளையிடும் போது என்ன சொல்லுகிறார்? உஷ்ணமான காற்று வீசட்டும் என்று சொல்லுகிறார். குளிர்ந்த காற்று வீசவில்லை, அது அப்படியே உஷ்ண காற்றாக மாறினது. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடிய கிறிஸ்தவ பிள்ளைகள் நம்மை சுற்றி இருக்கிற சகலவற்றின் மேலும் அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்கள், செல்கள், துகள்கள், மாமிச துண்டுகள், எலும்புகள், நரம்புகள், முடி, சுவாச காற்று, நம்மை சுற்றி இருக்கிற காகம், நம்முடைய வீட்டிலே இந்த நம்முடைய வளர்ப்பு செடிகளை அரிக்கக்கூடிய புழு, ஒரு சிறு பூச்சிக்கு அவர் கட்டளையிட்டார். அந்த பூச்சி அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே செய்து முடித்தது என்றால் அது எப்படிப்பட்ட உணர்வோடு வாழ்ந்தது? என்னை உண்டாக்கின தேவன், என்னை உருவாக்கின தேவன், என்னை சிருஷ்டித்த கர்த்தர், என்னை படைத்தவர் எனக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி அவைகள் உணர்வடைந்தது. ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார், என்ன செய்யவில்லை? உணர்வடையவில்லை. காரணம் என்ன? அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆதியாகமம் 2:17 ஆனால் அவர் புசித்தார். இப்போ முதல் தம்பதி, சரியா? சாவு என்றால் என்ன என்று யாருக்கெல்லாம் தெரியும்? சாவு என்றால் யாருக்கெல்லாம் தெரியும் சொல்லுங்க? யாருக்குமே தெரியாதோ? எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஆதாமுக்கு தெரியுமா? கர்த்தர் ஏதோ சொல்றார், அவ்வளவுதான். அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அதை அவன் உணராமல் போக காரணம் என்ன என்று கேட்டால், அவனுக்குள்ளாக இருந்த 6வது அறிவு சுய சித்தம். மற்ற பறவைகளாகிய காகம், மீன், பூச்சி, காற்று, கடலலை, ஜுரம் இவைகளுக்கெல்லாம் என்ன கிடையாது? சுய சித்தம் என்று ஒன்றும் கிடையாது. அது தேவ சித்தத்தை மாற்றம் நிறைவேற்றும் என்று சொன்னால், சுய சித்தத்தோடு வாழ்கிற நான் என் சுய சித்தத்தை விட்டுவிட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு உணர்வடைய வேணும். யாருக்கெல்லாம் புரியுது? அந்த 6வது அறிவு இருக்கே, அந்த 6வது அறிவு அது ஆதாமுக்கு இருக்கிறது. ஆதாமை தேவனாய் கர்த்தர் சுய சித்தம் உள்ளவனாய் படைத்திருந்தார். அவன் சுயத்தினால சிந்தித்து, சாவு என்றால் எனக்கு என்ன என்றே தெரியாது, கர்த்தர் ஏதோ சொல்லுகிறார், ஆனாலும் என் மனைவியுடைய தொந்தரவை என்னால் தாங்க முடியலை தேவனே என்று சொல்லி மனைவி கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுட்டாங்க. வெஜிடேரியன் தான், தெரியா? இந்த நாளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய வேத சத்தியம், பொக்கிஷம், மறைபொருள் என்ன என்று கேட்டால், நமக்கு எல்லா அறிவும் இருந்தாலும் ஒரு பூச்சியை போல, ஒரு புழுவை போல, ஒரு செல்லை போல, ஒரு காகத்தை போல, ஒரு மீனை போல, ஒரு காற்றை போல, கடல் அலையை போல அவருக்கு நான் கீழ்ப்படிவோமையானால், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு? யோசிச்சு பாருங்க.
நம்முடைய விசுவாச வாழ்விலே அவிசுவாசம் வர காரணமே நம்முடைய 6வது அறிவு தான். இது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு பரிசீலனை நீங்கள் சிந்திக்கலாம். சிந்திக்கக்கூடிய ஆற்றலோடு கூட தான் தேவனாய் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆனாலும் அந்த 6வது அறிவை ஒதுக்கி தள்ளிவிட்டு 5 அறிவை உடைய, ஓர் அறிவை உடைய, ஈரறிவை உடைய, 3 அறிவை உடைய, ஒரு பூச்சிக்கு ஒரு அறிவு தான், சாப்பிட தெரியும், அது தூங்குதான்னு கூட தெரியாது. ஒரு காய்ந்த மரத்துண்டு, அதன் மேலே ஒரு காய்ந்த வெள்ளை துணி, அந்த மரத்துண்டின் வழியா இரவு முழுவதும் கரையான் வந்திருந்து அந்த வெள்ளை துணியை தின்று காலி செய்து விட்டது. இந்த கரையான் தூங்குமா தூங்காதா? அங்கே ஆகாரம் இருக்குன்னு அதுக்கு எப்படி தெரியும்? அந்த மரத்தின் வழியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை துணியை அடையாளம் கண்டு தன்னோடு இருக்கக்கூடிய சகல கரையான்களை அழைத்து வந்து அது ஒரே இரவிலே அந்த துணியை எல்லாம் தின்றுவிட்டு அழகாக ஒரு கூட்டை கட்டி வைத்திருக்கிறது. என்ன அறிவு? ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு ஜந்துக்களைப் போல 6 அறிவுடையவர்களாய் நாம் இருந்தாலும் அவருடைய கட்டளைகள் நமக்கு கிடைக்கும் போது அதை சந்தேகப்படாமல், அவிசுவாசம் கொள்ளாமல், எப்படியாகும், இது சாத்தியமா என்று கேள்வியை கேட்காமல் அப்படியே உணர்வடைவோமையானால், அப்படியே உணர்வடைவோமையானால், ஏசாயா 1வது அதிகாரம் 3வது வசனம், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனங்கள் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உணர்வோடு இருக்கிறோம். யாரெல்லாம் சொல்ல போறோம்? நல்லா கவனிங்க. இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, உம்முடைய வேத வசனத்தை வாசிப்பதினாலே நான் உணர்வடைகிறேன், நான் உணர்வடைகிறேன். நீங்கள் உணர்வடைய வேண்டும். ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 208வது பக்கம், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து, அவர்களுக்கு வெளியே வெளிச்சம் இருக்கிறது, ஆனால் அவருடைய இருதயத்தில் என்ன இல்லை? உணர்வில்லை, இருளடைந்தது என்றால் அந்த இருள் அகன்று போக வழி என்ன? அந்த வசனத்திலேயே இருக்கிறது. அவர்கள் தேவனை அறிந்தும், யாருக்கெல்லாம் இயேசுவை தெரியும்? இயேசுவை தெரியும்னு சொல்லுங்களோ, ஒரு இல்லையா சொல்லுங்க. என்ன சொல்ல மாட்டேங்காங்க? லீலாசிஸ்டருக்கு இயேசுவை தெரியாதோ? இயேசுவோட அம்மா தான் தெரியுமா? எல்லாரும் இயேசுவை தெரிஞ்சிருக்கோமா இல்லையா? இயேசு செஞ்ச ஊழியத்தில் முக்கியமான வேலை என்னென்னா, காய்ச்சல் எடுக்கிற எங்கள் அத்தைக்கு, பேதுருக்கு அவங்க அத்தை மேலே ரொம்ப பாசம். எங்கள் மாமியாருக்கு காய்ச்சல், நீர் தயவுசெய்து வாரும், வந்து என்ன செய்யும்? ஒரு ஜெபம் மாத்திரம் பண்ணும். அல்ல கவனிங்க, அந்நாட்களில் மருத்துவர்கள் கிடையாது, வைத்தியர்கள் அரண்மனையில் தான் இருப்பாங்க. அப்போ இயேசுவை என்ன செய்கிறார்? பேதுரு மாமிக்கு ஜெபம் பண்ணாரு, ஜுரம் நீங்கி போச்சு. நீங்கிச்சா நீங்களையா? வசனம் என்ன சொல்லுது? ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அப்போ தேவனாகிய கர்த்தரை அறிந்திருக்கிற நாம், இந்த பேதுருவின் மாமியுடைய ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்ட இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன். ஒரு அல்ல சொல்லாமா? ஆனால் இந்த நாட்களில் ஜுரம் வந்தால் நீங்கள் என்ன செய்ய தெரியுமா? உடனே ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துடணும். இது வந்து துருவதேசம் அல்ல. அந்த நாட்களிலே இவ்வளவு கேடுபாடான சூழ்நிலைகள் கிடையாது. நம்ம குடிக்கிற தண்ணி விஷம், நம்ம குடிக்கிற பால் விஷம், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு விஷம், நம்ம திங்கிற சிக்கன் இருக்கே, பிராய்லர் சிக்கன், விஷத்துலையும் மோசமான விஷம். பொம்பளை பிள்ளைகளும் சொன்னால் கொஞ்சம் கூட மண்டையில் ஏற மாட்டேங்கி. நிறைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகி பிள்ளைலாம் போக காரணம் தான். திங்காதங்கன்னு சொன்னால் கேட்குறது கிடையாது, அதைத்தான் திங்காங்க. சரி, தின்னுட்டு கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட தேவை சித்தம். புரியுது அவங்களுக்கு? இயேசு கிறிஸ்து காலத்தில், அதாவது கண்டாமினேஷன், ஆங்கிலத்தில் வாட்டர் கண்டாமினேஷன். இப்போ எல்லாமே கெட்டு போச்சு. இப்போ வந்து வரக்கூடிய ஜுரத்தை நாம் போக்கிக் கொள்ளும்படியாய் தேவனாகிய கர்த்தர் மனுஷனுக்கு அறிவை கொடுத்து
மருந்தை கண்டுபிடிக்கிற ஆற்றலை கொடுத்து அந்த மாற்று வழியும் கொடுத்தவர் யாரு? கர்த்தர் தான் கொடுத்தாரு. அன்றைக்கு வராத அறிவியல் நவீனமெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆகையினால பேதுருவின் மாமி ஜுரத்தினாலே கஷ்டப்பட்ட போது இயேசு தான் பெரிய டாக்டர். அங்கே டாக்டர் இயேசு வருகிறார். அவர் என்ன படிச்சிருக்காரு? எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு. பீடியாட்ரிஷனா, ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்டா, ஐ ஸ்பெஷலிஸ்டா, இல்லைன்னா டென்டிஸ்டா, இல்லை கார்டியாலஜி படிச்சிருக்காரா? இயேசு என்ன படிச்சிருக்காரு சொல்லுங்கள்? என்ன சொல்கிறீங்க? எல்லாத்தையும் படித்த பெரிய டாக்டர். அல்லேலூயா. அவரை நம்ம என்ன சொல்லணும்னா பரம வைத்தியர். சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? இப்போ நம்மளை விசுவாசிக்கிற பேரில் அவிசுவாசிகள். அதனால தான் நமக்கு இயேசுடைய வல்லமை நமக்கு கொஞ்சம் கம்மியாகவே வருது. பாதி விசுவாசிக்கனால பாதி வல்லமை மட்டும் கொடுக்காரு. இதெல்லாம் நடைமுறைக்கு வர மாதிரி தான் நான் பேசுகிறேன். நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுக்க போகிறீங்களோ கர்த்தருக்கு தான் தெரியும். தெரியுமா? விசுவாசம் உண்டு, ஆனால் அவிசுவாசம் உண்டு. காரணம் அவரை இன்னும் அறியவில்லை. அப்போ டாக்டர், பெரிய டாக்டர் அவர் தான். பேதுருவுடைய மாமிக்கு வீட்டுக்கு வரக்கூடிய பெரிய டாக்டர். இப்போ ஒரே ஒரு இலாகாவை மாத்திரம் ஒரு துறையிலே சிறந்த மருத்துவராக இருக்கிறவர் அந்த ஒரு துறையிலே பணியாற்ற விடாமல் கஷ்டப்படுகிறார். ஐயோ, அவர் டென்டிஸ்ட்னா பல்லுக்கு மட்டும்தான் பார்ப்பார், அவருக்கு பிஸியாக இருக்கும், அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும், கூட்டம் நிறைய. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. ஒரே நேரத்தில் கண்ணுக்கும் பார்ப்பார், பல்லுக்கும் பார்ப்பார், மூளைக்கும் பார்ப்பார், நரம்புக்கும் பார்ப்பார், எலும்புக்கும் பார்ப்பார், வயிற்று வலிக்கும் பார்ப்பார், பேர்காலம் பார்ப்பார். எப்படிப்பட்ட டாக்டர் நம்ம டாக்டரு? பரம வைத்தியர். அதுதான் சொல்ல வந்தேன். சர்வ ரோக நிவாரணர். சர்வ ரோக நிவாரணி ஒரு மந்திரம் தெரியுமா? ரோகம்னா என்ன? நோய். ரோகம்னா நோய். சயரோகம் முடிச்சவங்க அங்கே எழுமிக்கிட்டே இருப்பான். சர்வ ரோக நிவாரணி இயேசு. அவரை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் என்று இவருடைய 6வது அறிவாகிய சிந்தனையினாலே வீணரானார்கள். ஆனபடினாலே அவர்களுக்குள்ள உணர்வு உண்டாகவில்லை. ஆனபடி அவர் இருதயம் என்னானது? இருளடைந்தது என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் உணர்வடையவோ உங்கள் இருதயம் வெளிச்சமடையவோ நீங்கள் எப்போது இயேசுவே என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். யாருக்கெல்லாம் பிடிக்குது? இது ரொம்ப கஷ்டமா? இங்கே பாருங்க, நீங்கள் யாருக்கு ஸ்தோத்திரம் சொன்னாலும் அது பொருந்தாது. ஆனால் இயேசுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அது அப்படியே பொருந்தும். அது அப்படியே கணக்கில் கொள்ளப்படும். இயேசுவே, பேதுரு மாமிக்கு வந்த ஜுரம் என் மாமிக்கு வந்துருச்சு, நீர் வந்து சுகம் கொடுத்துறாரோ, நீர் அங்கேயே இரும். சிரிக்காங்க சில பேர். இந்த காற்றையும் கடலையும் அவர் அதட்டினாரே. ஏன் அதட்டினார்? அதாவது துரிதமாக எல்லாரும் சாப்பிட்டு முடிக்காங்க. சாப்பிட்டு முடித்த உடனே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு சீசர்களை பார்த்து, நீங்களால் முன்னக்கூடி பரவிட்டு போய் படவேறி அக்கறைக்கு போங்கன்னு சொல்கிறார். இவங்க எல்லோரும் ஏறி இப்போ அடக்கில் ஏறி கடலில் போயிட்டே இருக்காங்க. இருட்டினோடனே அங்கேருந்து இயேசு கிறிஸ்து தண்ணி மேலே நடந்து வரார். தண்ணி மேலே நடந்தும்போது இவங்க பார்க்காங்க, இவங்க அசுத்தாவி தானே இவங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியாது இல்லை, ஏதோ பிசாசு சொல்லி இவங்க அலறாங்க. அவர் சொல்ல நான் தான்ங்கிறாரு. அப்போ பேர் சொல்லாரு, நான் இடத்தில் வரும்படிக்கு எனக்கு கட்டளையிடும். சரி வா என்று சொன்னார். இப்போ என்ன? நடந்து போனார். நடந்து போனவர் என்னாச்சு? உண்மையிலே நான் தான் நடக்கிறேன் என்று சந்தேகப்பட்டார். தண்ணிக்குள்ளே முங்கிட்டார். இப்படித்தான் நம்ம வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு இடத்துல சீஷர்களெல்லாம் என்ன செய்யறாருன்னு பார்க்கும்படிக்கு இயேசு என்ன செய்தாராம்? கப்பலிலே தலையணை வைத்து தொங்கி விட்டுருந்தார். அங்கே ஏது தலையணை அவருக்கு? அப்போ நான் இந்த வசனத்தை வாசிக்கும்போது என்ன நினைப்பேன்னா, தலையணையை அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்போ தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களே. இன்றைக்கி தலையணை இல்லாமல் யாரும் தூங்க முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், நோயாளி ஆனீங்கன்னா தலையணை வைக்க வேணாம் டாக்டர் சொல்லுவார். அதனால் இப்போவே தலையணை இல்லாமல் தூங்கி பழகிக்கோங்க. சில பேருக்கு எங்கேயாலும் விருந்தாளியாக போயிட்டாங்க, எங்கேயாலும் டூர் போயிட்டாங்க, எங்கேயாலும் அடுத்தடுத்து போயிட்டாங்கன்னா அன்றைக்கி நைட்டு போய் நான் தூக்கமே இல்லை, தலையணை இல்லாமல் தூக்கம் இல்லாமல். தலை இருக்குல்ல, தலைக்கு தானே தூக்கம் வரணும், தலையணைக்கா தூக்கம் வரணும்? என்ன ஒரு கேடு! எங்கே படுத்தாலும் தூக்கம் வரணும். நான் இதை நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்னா, மனசுகுமாரனுக்கோ தலை சாய்க்கு கூட இடமில்லை, அவ்வளோ பிஸியாக ஒளிஞ்சிறார். 3.5 வருஷம் இரவு பகலாக ப்ரீச்சிங், ஹீலிங். அதாவது சுகமளிக்கு வரங்களும்
தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு. பசியா இருக்கும்போது கூட சமாரியா ஸ்திரீயிடத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுறாரு. அங்க இவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, நீ உண்மையை சொன்ன, உண்மையிலே எப்போ இருக்கும் புருஷன், உனக்கு 5 வருஷம் உமக்கு எப்படி தெரியும், நான் மேசியாவை கண்டேன். அப்ப அப்படி இருக்கிற எப்படி தூங்குவாரு? கடல் கொந்தளிக்குது, அலை வீசுகிறது, காற்று அமளி பண்ணுகிறது, இவர் பின்னணியத்தில் கை வைத்து தூங்குகிறார். கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன இயேசுவை பார்த்து இவங்க சொல்றாங்க, ஐயரே நாங்கள் சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். ஐயோ, இவ்வளவு காலமாக நான் உங்களுக்கெல்லாம் சொன்னேன் கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், இப்போ என்ன பார்த்து சொல்றியா கவலைப்படாமல் இருக்கிறேன்னு சொல்லி எழுந்தாரு. காற்றை அதட்டினார், கடலை அதட்டினார், அமைதலாயிரு என்று சொன்னார். அது அப்படியே அமைத்து இன்றைக்கு ஆடி மாச காற்றடிக்கும் போது நீங்க எழுந்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஆடி மாதம் வந்தால் காற்றடிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துலலாம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காற்றடிச்சா ஒவ்வொரு கிடுகா பிச்சுக்கிட்டே போகும், எல்லாம் காட்டுக்கு போயிடுவாங்க. சாயங்காலம் பார்த்தா இந்த கூரையில் கிடுகை காணுண்டா, அதான் நான் அன்றைக்கே சொன்னல, நல்லா உலக கயிறை போட்டு கட்டுன்னு ஒத்த கிடுகா பிச்சுட்டு போயிடும். கிராமங்கள் அப்படி தான் கஷ்டப்பட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். அந்த ஆடி மாத காற்று அடிக்கிறது தேவ சித்தம். அந்த ஆடி மாத காற்று இங்கே இருந்து போய் சைனா போய் ஜப்பான் போய் அப்படியே அந்த பெரிய டெசர்ட் ரஷ்யா இருக்கே, அந்த ரஷ்யா போய் ஐரோப்பா போய் அப்புறமேல வட அமெரிக்கா தென் அமெரிக்கா போய் அப்படியே பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு வர்றதுக்கு 12 மாதம் கரெக்டாக ஆடி மாதம் வந்தே தீரும். சில வருஷம் வராது, அது ஏன்னு கர்த்தர் தான் கேட்கணும். யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ அவர் காற்றின் மேல் அதிகாரம் உள்ளவர், கடலின் மேல் அதிகாரம் உள்ளவர். தண்ணீரிலேயே நடந்தார். நீர் தரையில் தானே நடந்தீர், மலையில் தானே நடந்தீர், முள்ளில் தானே நடந்தீர், கல்லில் தானே நடந்தீர், என்னைக்காலும் தண்ணீரை நடந்தீரா? நீ தேவன் குமாரனான நீ தண்ணீரில் நடந்திருக்க வேண்டுமே என்று கேள்வி வைக்கக்கூடாது என்பதற்காக அவர் தண்ணீரிலும் நடந்தார். நம்மளும் தண்ணீரில் நடக்கலாம், வீட்டில் மழை பெஞ்சும்போது ஒளி இருக்கிற தண்ணியில் நடக்கலாம், கடல் தண்ணியில் நடக்க முடியுமோ? அவருடைய வல்லமை உணர்ந்து கொள்ளுங்கள், அவருடைய ஆற்றலை மதித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஜுரத்திற்கு கட்டளையிட்டவர், காற்றுக்கு கட்டளையிட்டவர், கடலை அமர்த்தினவர், காகங்களுக்கு கட்டளையிட்டவர், புழுவுக்கு கட்டளையிட்டவர் என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அவருக்கு சித்தம் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, நான் எல்லாவற்றுக்கும் அவரை சோத்தரிப்பேன் என்று சொல்லி எப்போது அதை உணர்ந்து சோத்தரித்தால் உங்களுடைய இருதயம் எப்போதும் பிரகாசமாக இருக்கும். இப்போ திடீர்னு கரண்ட் போயிடுது, ஒரு 8 மணிக்கு கரண்ட் போயிடுது, நீங்கள் என்ன செய்வீங்க? அல்லேலூயா, பேசாமல் நின்றணும். கரண்ட் போச்சு என்ன செய்யணும்? என்ன சொல்கிறேன்னா, கரண்ட் கட் ஆயிடுச்சா, எங்கே நகர அப்படியே இருங்கன்றோம், டக்குன்னு எல்லாம் அங்கங்கே இருக்கணும், எங்கே நகரக்கூடாது. இருட்டுக்குள்ளே சில டம்முன்னு மோதிட்டு, நீ எதுக்கு வந்த? நான் கரண்ட் இல்லை, நான் தான் வந்தேன்ல, நீ எதுக்கு வந்த, இப்படியே சட்டம் பேசிகிட்டே இருப்பாங்க. கரண்ட் கட் ஆயிடுச்சா? இதை விட புத்திசாலித்தனம் தெரியுமா? எப்போவுமே ஒரு இடத்துல ஒரு மெழுகுவத்தியும் ஒரு தீப்பெட்டியும் ஓரமாக வச்சுருக்கணும், வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி டிசிப்ளினாக வாழக்கூடிய கிறிஸ்தவங்கள் தான் இருதயத்தில் வெளிச்சமாக இருக்க முடியும். சோம்பேறிகளை வச்சு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. சோம்பேறிகளுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அப்போ காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குன்னா டாக்டர் போயிடணும். போன வாரம் வெள்ளிக்கிழமை அதான் நடந்துச்சு, போன வாரம் புதன்கிழமை பாஸ்டர் சொன்னாங்க, எனக்கு தொண்டை கரகனுக்கு காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது. உடனே சிஸ்டரை கூப்பிட்டு போய் உடனே ஊசியை போட்டு சரி பண்ணியாச்சு, எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் விட்டுட்டிங்கன்னா காலையில் 10 மணிக்கு வந்திருக்கிற காய்ச்சலுக்கு சாயங்காலம் 6 மணி 7 மணி 8 மணிக்கு வைத்தியம் பார்த்தீங்கன்னா அது நல்லா வளர்ந்து 10 நாளைக்கு உங்களை பாடாப்படுத்திடும். ஏன்? இப்போ தான் நீங்கள் இந்த 6வது அறிவை பயன்படுத்தணும். என்ன சாவு என்றால் நமக்கு என்ன என்று தெரியும், அது நமக்கு தெரியுமா? காய்ச்சல் நமக்கு என்ன என்று தெரியும். காய்ச்சலை அந்த ஜுரத்தை அதட்டின இயேசு தான் இந்த மருந்து மாத்திரை கொடுத்துருக்க என்று அறிந்து அதை உணர்ந்து, அல்லேலூயா, நான் மருந்து மாத்திரையே எடுக்க மாட்டேன், நான் இயேசுடைய பிள்ளை, நான் பரிசுத்தவான், நான் பரலோகத்தில் ஃபர்ஸ்ட்டில் உட்காந்துருப்பேன், இப்படி சொல்கிறவங்களெல்லாம் ஐயோ, காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, சரிதானா? அப்போ மருந்து மாத்திரை எடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க ரசம் வச்சு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஏன் ரசத்தை சொல்லேன்னா, ரசத்துக்கு என்னெல்லாம் சேர்க்கிங்க? எடுத்தோடனே புளி தானா? புளியை கடைசியில் தானே கரைச்சி ஊற்றுறீங்க. நான் ரசம் வைக்க தெரியும், ஏன்ட்டு ஏன் பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் முதல்ல என்ன எடுக்கணும்? மிளகு எடுக்கணும், பூண்டு எடுக்கணும், கருவேப்பிலை எடுக்கணும், வெந்தயத்தை கடைசி தான் போகணும். என்ன இதெல்லாம் என்னது சொல்லுங்கள்?
தேவனாய் கர்த்தர் உண்டு பண்ணின மூலிகைகள். ஆதாமோடு எல்லா மூலிகையும் பேசினது. அவன் பாவம் இல்லாதவனாக இருந்தவது. அது வெந்தயம் சொல்லுது, ஆதாமே நான் வெந்தயம், நான் உனக்கு உடலுக்கு குளிர்ச்சியானவன், என்னை கொஞ்சமாக போட்டால் போதும், நான் கசப்பாக இருப்பேன், தண்ணியில் ஓட்டால் போதும், உனக்கு குளிர்ச்சியாக இருப்பேன். மிளகு சொல்லுது, நான் இந்த கொடியில் இருக்கிற எனக்குள்ளாக கருப்பாக உருண்டையாக இருக்கிற மிளகு, நான் ஒரு வகையான காரம். மிளகாய் செடி சொல்லுகிறது, நான் உனக்கு உலர்ந்த பின்பும் கூட உனக்கு நான் காரத்தை கொடுப்பேன். அப்ப சகல செடிகளும் சகல பிராணிகளும் சகல பறவைகளும் அதாவது ஆதாமோடு மிகவும் நெருங்கி பழகிருந்தது. எல்லாம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்கள் ஆதாமை போல உணர்வடைய போகிறீர்களா, இல்லை என்ற உணர்வடையாமல் போகிறீர்களா? ஆதாம் என்ன செய்யவில்லை? தேவனிட்ட கட்டளையை உணரவே இல்லை. ஆனால் புழு உணர்ந்தது, வைரஸ் உணர்ந்தது, காற்று உணர்ந்தது, கடல் அலை உணர்ந்தது, மீன் உணர்ந்தது, காகங்கள் உணர்ந்தது, எல்லாமே உணர்ந்தது. மனிதன் மாத்திரம் உணர்வதே கிடையாது. நீங்கள் உணர்ந்திருக்கிறேன் என்பது உண்மையானால் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ உங்களுடைய உள்ளத்தில் எப்போது அவரை சோத்தரித்து கொண்டே இருங்கள். ஒரு தெய்வீக வல்லமை உங்கள் சிரசிலே வந்து தங்கும் என்பது சத்தியம். சோத்திரம் சோத்திரம் சொல்லக்கூடாது, தெரியுமா? எப்படி சொல்லணும்? கர்த்தருக்கு சோத்திரம், இயேசுவே மக்கு சோத்திரம், நல்லவரே மக்கு சோத்திரம். நல்லவர்னா அவர் ஒருத்தர், அதனால் அது பொருந்தும். நல்லவர்லாம் யாரில் இங்கே நல்லவர்? நான் நல்லவர் யாருன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க, நம்ம யார் நல்லவர்? நல்லவர் என்று சொல்லக்கூடியவர் யாருமே கிடையாது. இயேசுவே நல்லவர். இந்த நல்லவர் என்ற போர்வையில் உள்ள பொல்லாதவர். அல்லேலூயா. அப்போ வசனத்துக்கு வருவோம். ரோமர் 1:23 அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அறியாத ஜனங்களாக, உணர்வில்லாதவர்களாக. இப்போ கர்த்தர் எதெல்லாம் கட்டளையிட்டு கீழ்ப்படிந்ததோ, அந்த பூச்சி, அந்த புழுவு, அந்த காகம், அந்த மீன், இதெல்லாம் இங்கே தெய்வமாக்கிட்டாங்க. சரியா? இந்த எகிப்தியர் தலையில் என்ன வச்சுருந்தாங்க சொல்லுங்க? பாம்பத்தான் வச்சுருந்தாங்க. சர்ப்பம் தான் வஞ்சித்தது. முதல் வீழ்ச்சிக்கு காரணமே யாரு? சர்ப்பம். இன்னைக்கு என்ன செய்றாங்க? எல்லா கோயில்களிலையும் அதை வச்சுக்கிட்டு அதுக்கு பால் ஊற்றிட்டு இருக்காங்க. செய்யலாமா இதை? உபாகமம் 32:16 வாங்க. உங்களுக்கு எல்லா வசனமும் தெரியும், அதனால கொஞ்சம் வேகமாக போகணும். உபாகமம் 32:16 பழைய ஏற்பாட்டில் 265வது பக்கம். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சல் மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. 32:28 உபாகம் 32:28 அவர்களுக்கு என்ன இல்லை? உணர்வு இல்லை. இப்போ யாராலும் வீட்டில் இந்த கழுத படம் வச்சு என்னைப்பார், கண்ணைப்பார், உன்னைப்பார்லாம் வச்சுருந்தா தூக்கி தூரப்பட்டணும், தெரியுமா? நிறைய வீட்டில் வச்சுருக்காங்களா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்துடைய வசனம் தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. இந்த லூசிஃபர் படமெல்லாம் வைக்கக்கூடாது, தெரியுமா? மிக்கேல், அவங்களாம் தூதர்கள், பணிபடையாவிகள், தலைவர்கள். அவங்க தூதர்களுக்கு தலைவர்கள். இப்போ இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சல் மூட்டினார்கள். உபாகம் 32:16 இயேசுவை தவிர நீங்கள் யாரை தொழுது கொண்டாலும் அதெல்லாம் அந்நிய தெய்வம் தான். இதுக்கு கணக்கே சொல்ல வேண்டாம். உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் சொல்லுங்க, இந்தியாவில் உள்ள தெய்வங்களை சொல்லுங்க, வட இந்தியாவில் தெய்வத்தை சொல்லு, மத்திய இந்தியாவில் தெய்வத்தை சொல்லு, தென்னிந்தியாவில் தெய்வத்தை சொல்லு, கேரளாவில் தெய்வத்தை சொல்லு, கனடாவில் தெய்வத்தை சொல்லு, ஆந்திராவில் இதெல்லாம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்கள் எதை கும்பிட்டாலும் அந்நிய தேவர்கள். அல்லேலூயா. சிலவர் அப்பா அம்மா போட்டாக்கு முன்னாடி கும்பிடுவாங்க. அவங்கள மதிக்கலாம், அவங்க தெய்வம் கிடையாது. அவங்களுக்கு அன்பு செலுத்துங்க. அவங்க நினைவு நாள் அவங்களுக்கு முன்னாடி நின்று ஒரு ஜெபம் பண்ணுங்க, அது நல்லது. ஆனால் அப்பா நீங்கள் என்னோட்டு போயிட்டு எனக்கு வழிகாட்டுன்னு சொல்லி கேட்கக்கூடாது. அப்பா ரூபத்தில் அப்புறம் பிசாசு நைட்டு வரும். அந்த பிசாசுக்கு வேலையாக தான் நீங்கள் யாரை நேசிக்கீங்களோ அவங்க ரூபம் கொண்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்புறம் நைட்டு எங்கள் அப்பா வந்தார். அவர் என்ன சொல்ல தெரியுமா? மகளே, நீ கஷ்டப்படுறத பார்த்து ரொம்ப வேதனைப்படுறேன், உனக்கு ஏடிஎம் கார்டெல்லாம் கொடுக்க என்னால் முடியாது, பேங்க் பேலன்ஸும் என்கிட்ட கிடையாது, நம்ம ரெண்டும் ஒன்றா இருப்போம், தயவுசெய்து என் கூட வந்துருன்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் போயிடுவீங்களா? போக மாட்டீங்களா?
நிறைய வீட்டில் அப்படி நடக்கு, நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் பேசவே மாட்டேங்க யாருமே. ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ? எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதிராலாம் பிரசங்கம் பண்ணுறீரு. அப்பா அம்மாவை மதிக்கணும், இயேசுவை துதிக்கணும். அல்லேலூயா. அப்போ அவர்கள் 32 உபாகம் 32 17 28 உபாகம் 32 28 அவர்கள் என்ன ஜாதி? ஜாதினா கம்யூனிட்டியில் கேஸ்டிசம் இல்லை, நேஷனாலிட்டி, தேசத்தார். யோசனை இப்போ யாருக்கெல்லாம் யோசனை இருக்குது? யாருக்கெல்லாம் யோசனை இருக்குது? எல்லாருக்கும் யோசனை இருக்குது. சரியா? அதுகளுக்கும் யோசனை இருக்குது. ஆனால் அது யோசனையுடைய மிருகங்கள், யோசனையுடைய பறவைகள். காகத்துக்கு யோசனை எப்படி தெரியுமா? நீங்கள் இப்படி கையை கட்டிங்கன்னா ஓடிடும். அது தெரியுதா இல்லையா? காகம் வந்ததுன்னா நீங்கள் இப்படி வி ஷேப்பில் வரல வச்சுட்டு இப்படி இழுத்தீங்கன்னா ஓடிடும். ஓடுதா ஓடலையா? அப்போ அதுக்கு யோசனை இருக்கா இல்லையா? ஆனால் அது யோசனை என்ன செய்யுது? தேவனிட்ட கட்டளைக்கு அந்த யோசனையை கொடுத்துட்டு காகங்களுக்கு கட்டளையிட்டாராம். எலியா தீர்க்கதரிசியை போஷிக்கும்படிக்கு காலையில் ஒரு காகம் வரும், மத்தியானம் ஒரு காகம் வரும், சாயங்காலம் ஒரு காகம் வரும், மறுநாள் காலையில் ஒரு காகம் வரும். அது வந்து என்ன செஞ்சது? இறைச்சி துண்டையும் தலையில் சுட்ட அப்பத்தையும் கொண்டு கொடுத்தது. அதுவே இறைச்சி சாப்பிடக்கூடிய ஒரு பிராணி, ஒரு பறவை. அப்போ தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அது எங்கே செஞ்சது, எப்படி செஞ்சது, அது எப்படி எலியா இருக்க இடத்து தெரிஞ்சது, இதுகளுக்கெல்லாம் எப்படி அந்த அறிவு வந்தது, எப்படி அந்த உணர்வு வந்தது, எலியா இவர் தான் என்று எப்படி கண்டுகொண்டது, அந்த அறிவு அதற்கு எப்படி வந்தது? நமக்கோ அறிவு, நாம் தேவனை அறிந்திருந்தோ அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாத அறிவு. ரோமர் 1:21. காலையில் சேவல் கூவுதில்ல, அந்த சேவலுக்கு அந்த மணி எப்படி தெரியும் சொல்லுங்க? சேவல் காலையில் கொக்கரக்கோன்னு கூவுதில்ல. நானுங்க காலைல 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நிற்கிறது உண்டு. சேவலே கூவ மாட்டுக்கு. ஏன்னா எங்கேயுமே சேவல் இல்லை, சேவல் பூரா காலியாக போச்சு. 5 மணிக்கு அவங்க தான் பான்னு கத்துறாங்க. இந்த சிஸ்டர் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க. அது ஒருத்தன் கத்துறது நல்லா இருக்கும், ஒருத்தன் கத்துறது கழுத்த இருக்கிற மாதிரி இருக்கு. ரோமர் 1:23 மகிமை எப்படிப்பட்டது? அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். உபாகம் 32:28 அவர்கள் யோசனையற்ற ஜாதி, அவர்களுக்கு உணர்வில்லை. 29 ஆகவே அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். இப்போ நீங்களாம் ஞானம் அடைஞ்சாச்சு. உங்களை ரொம்ப உயர்வாக சொல்கிறேன். உங்களுக்கெல்லாம் எப்போ என்ன வந்துருச்சு? ஞானம் வந்துருச்சு. ஞானம் எப்படி ஞானம் வந்துருச்சு? முதல் ஞானம் காய்ச்சல் வந்த உடனே போய் ஊசியை போகணுங்கிற ஞானம் வந்துருச்சா வரலையா? அப்புறம் சில சோம்பேறிகள் இருக்காங்க, அது ஒன்றிஞ்சு அது ஒரு மாத்திரை போட்டு டீயை குடிச்சு தூங்க சாயங்காலம் போவாங்க. அது வளர்ந்துடும். உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு ஃபியர் வந்த உடனே போய் இன்ஜெக்ஷன் பண்ணிங்கன்னா 10 நாளைக்கு நீங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள் விட்டு 2ஆவது நாள் போனீங்கன்னா 15 நாளைக்கு மூட்டுக்கு மூடு வலிக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும், நாக்கெல்லாம் கசக்கும், தலையெல்லாம் வலிக்கும். இப்போ உள்ள ஃபங்கஸ். இந்த நாளுக்கு தான் ஏசு அவசியம் தேவை. எதிர்காலத்தில் வந்து ஜுரம் உடனே போயிடும். இப்போ வந்துருக்கிற ஜுரம் 5 நாளுக்கு. ஜுரத்தில் எத்தனை? வைரல் ஃபீவர், ப்ளூ ஃபீவர், இன்சா ஃப்ளூ, பிரெயின் ஃபீவர். அப்போ அறிவு வேணுமா வேண்டாமா? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சாகிறார்கள். நீங்கள் அறிவோடு நடந்து கொள்ள உண்மையானால் அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை சோதரியுங்கள். இயேசுவே, நான் நலமாயிருக்கிறேன், நான் சுகமாயிருக்கிறேன், உம்முடைய பலத்தினாலே இருக்கிறேன். ஆகவே நான் ஞானமடைந்து உம்மை உணர்ந்து உம்மை அறிந்து என் முடிவை சிந்தித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி உபாகம் 32:29 கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களா? எல்லாம் உபாகமும் 32:29 நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கிடைக்கக்கூடிய கட்டளை அதுதான். சரியா? ஞானமடைந்து உணர்ந்து உங்கள் முடிவு என்ன? போர்மையா நீர் பெருசாக பேசுறீர், நான் செய்கிறது தான் செய்வேனாலும் அது உங்கள் பிரியம். என்ன இல்லை, எனக்கு அறிவு வந்துருச்சு, நான் உணர்வு அடைஞ்சிட்டேன், எப்போவும் இயேசுவை துதிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படி துதிக்கிறவங்க இருக்கீங்களா?
ஒரு வேலையை ரொம்ப மும்மரமாக செய்யும்போது மறந்துடுவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு ஞாபகம் வரும், மறுபடியும் துதிப்போம், மறுபடியும் மறந்துடுவோம். சில பேர் தூக்கத்திலோடு அவரை துதிச்சுட்டே இருப்பாங்க தெரியுமா, அவங்க ஆவி அப்படி பழகிருச்சு. இந்த வெளியில் ஸ்கூலில் பசங்க சண்டை ஓட்டவெல்லாம் வீட்டில் தூக்கத்தில் சண்டை ஓடுவான்ல, என்னடா இன்னொரு யார்கிட்ட ஸ்கூலில் சண்டை ஓட்ட, இல்லைம்மா வா தூக்கத்தில் நீ சண்டை ஓட்ட சொன்ன, நீ உன்னை அடிக்க விட மாட்டேன், கொல்ல மாட்டேன், சட்டையை கழிச்சிடுன்னு சொன்னேன். அப்போ என்னன்னு கேட்டால் உங்கள் மைண்டு முழுக்க, உங்கள் சிந்தனை முழுக்க, உங்கள் எண்ணம் முழுக்க, உங்கள் உணர்வு முழுக்க இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே சொல்லிகிட்டே இருந்தால் தூக்கத்துலேயும் அதான் நடக்கும். சரிதாண்ணா? யாருக்கெல்லாம் அது பிரியம்? சங்கீதம் 107:43 பக்கம் 740. சங்கீதம் 107:43 பக்கம் 740. எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள். நல்ல வசனமா? நீங்கள் ஞானமடைந்து உணர்ந்து உண்மையானால் நீங்கள் என்ன செய்ய வேணும்? கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ள வேணும். நான் முடிக்க பாருங்க, கவனிங்க. எப்படி கர்த்தருடைய கிருபைகளை உணர வேணும்? நான் அவ்வளோ யோக்கியமானவன் கிடையாது, ஏதோ பேருக்கு பிள்ளையா இருக்கேன் எங்கள் வீட்டில், ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படியே வச்சு பாதுகாத்து சோறு ஓடுறாங்க, அவருடைய கிருபை. யாருக்கெல்லாம் பொருந்தது? அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? இவன் உருப்படாத பையன் சொன்னால் கூட அவனுக்கு என்ன செய்கிறாங்க? எல்லாத்தையும் கவனிக்காங்க. அதுபோல தான் இயேசு கிறிஸ்து நம்மளை கிருபையாய் நடத்துகிறார். ஒரு சிஸ்டருக்கு தான் அல்லையிலே உணர்ச்சியே வருது. கவனிக்கலா? நம்மள எல்லாத்துலேயும் கூடின ஆளுகளா? எல்லாத்துலேயும் பரிவணம் ஆயிட்டோமா? எல்லாத்துலேயும் யோக்கியம் ஆயிட்டோமா? ஆனாலும் அவருடைய மகிமை வெளிப்படும்படிக்கு கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்துகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு அவர் ரொம்ப முக்கியம், அவருக்கு நம்ம ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நிறைய பாஸ்டர் சொல்ல மாட்டாங்க. நல்லா கவனிங்க. அவருக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் விட்டுட்டாருன்னா நம்ம பொல்லாதம் தூக்கிட்டு போயிடும். அதனால் அவர் விடவே மாட்டார். நமக்கு அவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்று கேட்டால் அவர் தம்முடைய கிருபையை நமக்கு அருளி செய்யும்படிக்கு நாம் அவருக்கு அவசியமாக இருக்கிறோம். அவருடைய கிருபைகள் எல்லாவற்றையும் மேலே இயங்கிக் கொண்டே இருக்குது, அதில் மாற்றமில்லை. பார்த்தோமே, வைரஸு, செல்லு, புழுவு, காற்று, கடல் அலை, அந்த மீன், காகம் எல்லாவற்றையும் மேலும் என்ன செய்கிறது? அவருடைய கிருபைகள் அது பாட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கு. மீன் கடல்லையே இருக்குது, அது நினைக்க தரைக்கு வருமா? ஆனால் நம்ம தான் தரையை விட்டுட்டு என்ன செய்வோம்? கடலுக்குள்ள போவோம். காட்டில் இருக்கலாம், காட்டிலே இருக்கும், ஆனால் நம்ம தான் என்ன செய்வோம்? அது நாட்டுக்கு வராது, நம்ம நாட்டை விட்டு காட்டுக்கு போவோம். நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க? காட்டுக்குள்ளே போனேன், அங்கே சிறுத்தை கடிச்சிட்டு உனக்கு யார் அங்கே போக சொன்னது? இந்த வாக்கிங் போகிறவங்க என்ன செய்வானா? இங்கே போய் அங்கே போய் அங்கே போவாங்க. அவங்க கவர்மெண்ட்டில் போட வச்சுருக்கா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ப்ரோஹிபிட்டட் ஏரியா, இங்கே வரக்கூடாது. இங்கே எது நடந்தால் அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு காண்டாமிருகம் போகுது, ஒரு யானை போகுது, ஒரு கரடி போகுது. அதை வாக்கிங் போனவர்கிட்ட சொன்னேன், காலையில் கரடியெல்லாம் போகாதங்கன்னு. இவங்களை பார்த்து கரடி பாய்ந்து ஒளிஞ்சிக்கிறோம் போலுக்கு. நம்மளை விட மோசமான 2 வருது, விளைக்கோ. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் நல்லா கவனிங்க. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவார்கள். நான் நம்முடைய கட்டளைகளை உணர்வடைந்தேன். எந்தெந்த கட்டளைகள்? நீர் காத்து கட்டளையிட்டீரு, மீனுக்கு கட்டளையிட்டீரு, பூச்சிக்கு கட்டளையிட்டீரு, காற்றுக்கு கட்டளையிட்டீரு, ஜுரத்தில் வரக்கூடிய ஃபீவருக்கெல்லாம் கட்டளையிட்டீரு. நீர் எவ்வளவு பெரிய தேவனாய கர்த்தர். அல்லேலூயா. நீர் கிருபையுள்ள கர்த்தர் அல்லவா. இன்றைக்கும் நல்லா கவனிங்க. 1 பங்கு நிலம் 3 பங்கு தண்ணி, 3 பங்கு தண்ணி 1 பங்கு நிலத்தை மூடி அழிஞ்சு போக அதிக நேரம் ஆகாது. கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நம்மிடத்தில் வேத வாசிப்பு குறை உண்டு, துதித்தல் குறை உண்டு, கொடுத்தல் குறை உண்டு, ஜெபித்தல் குறை உண்டு. நாம் செய்கிறோம், கடமையாக செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் என்னையும் உங்களையும் நம் எல்லோரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்வடையுங்கள். காகங்களுக்கிட்ட கட்டளைப்படியே காகங்கள் கீழ்ப்படிந்தது, மீனுக்கிட்ட கட்டளை மீன்கள் அந்த மீன் கீழ்ப்படிந்தது, காற்று கீழ்ப்படிந்தது, பூச்சி கீழ்ப்படிந்தது. ஆதாம் மாத்திரம் கீழ்ப்படியாமல் காரணம் என்ன என்று கேட்டால் அவனுக்குள்ளாக 6வது அறிவு இருந்தது. நமக்கு 6 அறிவு இருந்தாலும் அந்த 6வது அறிவை தூக்கி தூர விட்டு ஓரறிவு புழுவை போல இயேசுவே நான் உடைய கிருபைகளை உணர்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அவரிடத்தில் சராகதி அடைவீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும். எல்லாருமே முழங்கால் படியிடுவோம்.